தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட பேசினாங்க. கூட்டணிக்கான அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது, கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ஒரு சைடு போய்கிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா வந்து டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில தலைவர்களே என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன அப்படின்னா வந்து டிவிகே நாங்கள் தான் கூட்டணி, இப்போ திமுகவில் தொடர மாட்டோம், தேர்தல் நெருங்கும் போது ஸோ வந்து டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியே தெரியும். நான் டெல்லியில் வந்து எங்கள் தலைவர்கிட்ட பேசி உறுதி செய்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவார்களா அப்படின்னா 99.9% வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து எந்த அளவுக்கு விஜயுடைய தாவேக்கா வெற்றி பெறும், எந்த அளவுக்கு ஒரு அலையன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ தொடர்ச்சியாக நாம பயணிக்கக்கூடிய திமுகவுடைய முதுகிலேயே நாம சவாரி செய்தோம்னா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை டிஜிட்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. ஸோ அதை வந்து நாம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது. காரணம் தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை தமிழகம் பாண்டிச்சேரியில் 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லி காங்கிரஸ் IND அலையன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க.